நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உதாரண ஜாதகங்களோடு சில விளக்கங்களை கொடுப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது. சில விதங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை உங்களுடைய கமெண்ட்டுகள் எனக்கு மிகப்பெரிய அளவில் தெளிவுபடுத்துகின்றன. அதுவும் சென்ற 8ம் ராகும் என்ற இதில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திலேயே நீங்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஏராளமான கமெண்ட்டுகள்லேருந்து எனக்கு நிறைய புரிய வருகிறது. சரி, இப்போது அந்த இதிலேயே 8 ராகு அந்த இதிலேயே மதன் பாரதி 8489780184 மதன் பாரதி, குருவே, ஒரு ஜாதகத்தில் புத்திர சோகம் எப்போது நிகழும் என்பதை எப்படி கணிப்பது அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையில சொல்லப்போனா காக்கா உட்கார பணமுழ விழுந்த கதையா ஒரு புத்திர சோகம் என்பதை மனதில் ஒரு தலைப்பாகவே வைத்திருந்தேன். அதாவது எப்போதேனும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதைப் போல ஒரு அமங்கலமான சற்று பாதகமான விஷயங்களையும் ஜோதிடத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில இதையும் விளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கடந்த காலங்களில் நான் சேகரித்து வைத்திருந்த சில ஜாதகங்கள்ல இதுவும் ஒன்று. அதை டக்குன்னு சொல்ற மாதிரி இப்ப மதன் பாரதி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்போது புத்திர சோகம்ன்றது உதாரணமா தசரதனை சொல்லுவாங்க. சரியான பருவத்துல பட்டம் சூட்ட வேண்டிய வயதுல மகனை இழந்தார் தசரதன். அதனால ராமன் காட்டுக்கு போனான்ற செய்தி கேட்ட உடனேயே அவர் இறந்து விட்டார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்திர சோகங்கள்ல நிறைய இருக்கு. எப்படின்னா, கை குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்த உடனே இறந்து போகுதல், ஒரு குழந்தை இறந்து போகுது, பெரிய அளவுல சோகம் பாதிக்காது. ஒரு 2வது 3வது குழந்தையாக இருந்தால் கூட நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் அப்படின்ற மனதில் தேற்றிக்கொள்ள வைத்து விடக்கூடிய சில நிலைகள் இருக்கும். அதுலேயும் பெண்கள் மிக சென்சிட்டிவார்கள், ஆனவர்கள். தாயை விட தந்தையை விட தாய் தான் அதிக பாசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. சட்ட ரீதியாகவே இருவர் பிரியும் பொழுது ஒரு குழந்தைகள் தாயிடம்தான் வளருகின்றனவே தவிர தந்தையிடம் இல்லை. ஆகவே பெண் என்பவள் எப்பொழுதுமே ஒரு பாசத்தில் முன்னே நிற்கக்கூடியவள். ஒரு குழந்தையில இறந்து போகிறது சில நிலைகளில் கை குழந்தையாக இருக்கும் பொழுது யாராலும் ஓரளவுக்கு மனதை தேற்றிக்கொள்ள முடியும். ஒரு மழலை பேசும் பக்குவத்தில் வரும்போது இன்னும் கூடுதலான சோகம் தாக்கும். அதே நேரத்தில் ஒரு 10 பருவத்தில் ஒரு குழந்தை இறந்து போதுன்னு வைங்க, அது ஒரு மிகப்பெரிய சோகம். ஆனால் எல்லாவற்றையும் உச்ச சோகம் என்ன தெரியுமா? தான் வயதான நிலையில தன்னை மரணத்தால் பார்க்க வேண்டிய ஒரு மகன், ஒரு வாரிசு அமைப்புல, ஒரு வாலிப பருவத்துல, 30 வயது பருவத்துல அவனுக்கும் மனைவி குழந்தை இருக்கின்ற ஒரு நிலைமையில், தன்னை மரணத்தில் பார்க்க வேண்டிய ஒரு மகனை தான் மரணத்துல ஒரு தாய் பார்க்கிறாள் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய உச்சநிலை புத்திர சோகம். ஒரு கொடுமைன்னு இதை சொல்லிடலாம். இப்ப சில நிலைகள்ல ஜோதிடனாக சில நிலைகள்ல நீங்களும் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய, கைக்குட்டையால கண்ணீரை சாமர்த்தியமாக மறைத்துக் கொள்ள வேண்டிய சில அமைப்புகள். நான்லாம் சில இடங்கள்ல நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு நீச்சல் குளத்தில் தன்னுடைய மகனை, புத்திரனை, 13 வயது மகனை நீச்சல் பழக விட்டுட்டு அப்படி போன் பேசிக்கிட்டு இருந்தவர் நீச்சல் குளத்திலேயே ஹார்ட் அட்டாக் மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்னிடம் ஜோதிட கன்சல்டேஷன்ல விவரிக்கும் போது நான் வாய்விட்டே அழுதேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆக ஒரு ஜோதிடனாக சில நிலைகள்ல அனைத்து அமைப்புகளையும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். போன் கன்சல்டேஷனா கூட பரவாயில்ல, நேர்ல சிலருடைய சோகங்களை கேட்கும் பொழுது நம்முடைய மனம் தாழ முடியாத ஒரு அமைப்புல அடக்கித்தான் பார்த்தாலும் கூட வாய்விட்டு கதறக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா அதுல புத்திர சோகம்ன்றது மிகப்பெரிய அமைப்பு. இந்த நீச்சல் குளத்தில் மகனை இழந்தவருடைய ஒரு ஜாதக அமைப்பு கூட நம்ம ஏதோ பொது வீடியோக்கள்ல போட்டு இருக்கிறோம். அவருடைய அமைப்பு, அவருக்கு விருச்சிகம், கேட்டை நட்சத்திரம் போன்ற அமைப்புகள் இந்த நிலையை நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அவர் மனைவியை இழந்த ஒரு அமைப்பு கூட நான் பொது வீடியோக்களை இதிலே சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, அவராவது ஒரு 13 வயது டீனேஜ் பையன், அவரே நீச்சல் குளத்துல கொண்டு போய் விடுறாரு. 1 மணி நேரத்துல நீச்சல் பழகி கொண்டிருந்த பையனுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி, ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதோ ஒன்று வந்து விட்டது.
அங்கே நீச்சல் குளத்திலேயே அவன் மரணம் அடைந்து விட்டான். அவன் மரணம் அடைந்து விட்டான். அவனுக்குத்தான் மருத்துவ சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் குளத்தின் இன்னொரு மூலையில் ஏதோ ஒரு கூட்டம் கூடி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற நினைப்புல இவர் அரை மணி நேரமா போன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்புறமா ஒருத்தர் வந்து கூப்பிடுறார், சார் உங்க மகன் தானே அவர் வந்து இறந்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை கேட்கும் பொழுது அதை வந்து ஒரு மகனா ஒரு தகப்பனா இருந்து விவரிக்கும் போது அது வந்து கேட்கிற நிலைமையில சில நேரங்களில் கடவுள் நம்ம ரொம்ப கல் நெஞ்சர் அப்படிங்கிறத தான் விவரிக்கணும். சரி, இங்கே நான் உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு பெண்மணி, ஏறத்தாழ 58 வயது 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய 30 வயது மகனை திருமணமாகி ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனான ஒரு மகனை 30 வயது பருவத்தில் இந்த பெண்மணி 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு நேர்ந்த ஒரு புத்திர சோக அமைப்பு. எப்பொழுதுமே நடக்க போவதற்கு முன்பு நான் சென்ற வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த அமைப்புல என்ன அப்படின்னு அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே சில நேரங்கள்ல உண்மையில் என்னுடன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல என்கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல என்கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் உங்களை நான் கேட்கவே மாட்டேன். 99% நீங்களே சில பேர் வந்து ஐயா நான் முன்னால சொல்றேன் அப்படின்ற மாதிரி சில டிஸ்கஷன்ல சொல்லுவீங்க. ஆனால் தொண்ணூற்றி 99% பேர் ஆன்லைன் லைன்ல என்கிட்ட வந்த உடனே நீங்க வந்து டீடைல்ஸ் ஏற்கனவே எனக்கு வேற இடங்கள்ல வந்துடும், என்னுடைய அட்மின்கள் மூலமாக வந்துவிடும். நானே கடகடன்னு ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். இதான் என்னோட ஸ்டைல். ஆன்லைன்ல இப்ப இந்த பிரீமியம் வீடியோ நேயர்கள்லயும் ஆன்லைன்ல என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்களுக்கே தெரியும். அதாவது உங்களுக்கு கடந்த 3 வருட காலமாக சுமாரா ஒரு 3 வருடத்தை எடுத்துக்கொள்வேன். கடந்த 3 ஆண்டு காலமாக அல்லது 4 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள், இப்படி இருக்கிறீர்கள், இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இந்த துறையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது, சொந்த வாழ்க்கையில இப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில இப்படி இருக்கிறீங்கன்ட்டு இருக்குதான்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ப்ரொடிக்ஷன் மேல அவ்வளவு கான்பிடென்டான ஆள்மா. அந்த அளவுக்கு கடகடன்னு சொல்லிட்டே வருவேன். ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு பிரீஃப் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதை போலத்தான் சென்ற 8ம் ராகுவும் என்கின்ற ஒரு அமைப்புல நான் உங்களுக்கு இந்த விஷயத்த, அதாவது இந்த அந்த 8ம் ராகுவும் சென்ற வீடியோல போட்ட பையனுடைய அமைப்பை எடுத்த உடனே என்னமா ஏதாவது இந்த உறவுகள் சம்பந்தமான ஒரு இல்லீகல் மாதிரியான கான்டாக்ட்ஸ் இவருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை வந்து எப்படிப்பட்ட அமைப்புன்றதை நம்ம சொன்னோம். ஆனால் இந்த அமைப்பு அப்படி இல்லை. இப்போது நான் புத்திர சோகத்திற்கு உதாரணமாக காட்டக்கூடிய இன்னும் சிறிது நேரத்தில் திரையில வரப்போற ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த தாய் கதறி அழுகிறார். எடுத்த உடனேயே ஐயா மகன் வந்து அந்த மாதிரி இறந்துட்டார், என்ன நிலையில அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன் இந்த சோகம் நடந்தது, எனக்கு ஏன் இந்த நிலைமையில என்னுடைய சோகம் நடந்ததுன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும், மகன் இப்போது இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இங்கே மதன் பாரதி ஒரு ஜாதகம் திரையில் வருகிறது. ஒரு ஜாதகம் திரையில் வருகிறது பாருங்கள். இவர் ஒரு பெண். இவருடைய பிறந்த தேதி குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன். 5/5/1963 மாலை 4:35 மாலை PM தர்மபுரியில் பிறந்த பெண் ஜாதகம் இது. ஆக இப்போது இவருக்கு 58 வயதாகிறது. இப்போது திரையில வந்து ஜாதகம் வந்துவிட்டது. இவர் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்திருக்கிறார். கன்னி லக்னம் கன்னி ராசி. பிறக்கும் போது சந்திர திசை இருப்பு 6 வருடம் 0 மாதம் 11 நாட்கள். 6 வருடம் 0 மாதம் 11 நாட்கள். இந்த இன்னொரு குறிப்பை இப்ப முதல்ல முழு ஜாதகத்தையும் பார்த்து விடுவோம். கன்னி லக்னம் கன்னி ராசி. 5ல் சனி கேது. லக்னத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் குருவின் சேர்க்கை. சுக்கிரன் குரு சேர்க்கை. 8ல் சூரியன். 9ல் புதன். 11ல் செவ்வாய் ராகு. நவாம்ச நிலைமைகளை நீங்க பாத்துக்கோங்க. இல்ல நவாம்ச நிலைமையை கூட சொல்லிடுறேன், பரவாயில்ல. நவாம்சம் சில நிலைகள்ல உங்களுக்கு அந்த சுபத்துவ பாபத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். நவாம்சம் இப்போது திரையில் வருகிறது. நவாம்சத்துல சிம்ம லக்னம், கன்னியில் சனி, சூரியன் நீச்சம், விருச்சிகத்தில் குரு, அடுத்து மகரத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் புதன், ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் ராகு. இது நவாம்ச நிலைமை. இவருடைய மகன் தற்கொலை செய்து கொண்டார். புத்திர சோகத்தின் உச்சம். அதாவது ஒரு திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தகப்பனான மகன் தற்கொலை செய்து கொண்ட நாள் 25/3/2020. இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கோச்சார நிலைமைகளையும் உங்களுக்கு சார்ட்டா போடுறதுக்காக நான் சொல்லுகிறேன்.
ஆக இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மூதாட்டியின் 58 வயது நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த மூதாட்டியின் ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. கன்னி லக்னம், கன்னி ராசி, 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும். சரி, முதல்ல இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஒரு கௌரவமான, எதற்கும் கலங்காத ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். நல்லா பாருங்க. அதாவது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்தவர்கள் எல்லோரும் அனைத்தையும் அனுபவிக்கின்ற சந்தோஷ அமைப்புகள் இல்லை. பாருங்க, முதல்ல இந்த மூதாட்டி புத்திர சோகம் நடந்த தேதியும் சொல்லிட்டேன். 25/3/2020. இவருடைய ஆண் பையன், அதாவது திருமணமான ஆண் மகன், இவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த புத்திர சோகம் நடந்த நாள் 25/3/2020. சரி, இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்? எந்தவித குறைகளும் இல்லாமல் ஒரு ஆணுக்கு நிகரான கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம். ஏன்? உச்ச சுக்கிரனும் குருவும் லக்னத்தை பார்க்க பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் வலிமையான அமைப்புல, இங்கே அனைத்திலும் நிறைவான அமைப்புல லக்னத்தில் இருக்கிறார். லக்னம் மிக வலுத்திருக்கிறது. எதையும் தாங்கக்கூடிய ஒரு குடும்பத்தையும் ஒரு அமைப்பையும் நிர்வகிக்கக்கூடிய சகல விதத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம். அந்தஸ்து, கௌரவம், பணம் அனைத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய மூதாட்டி. ஆக அவருடைய பொசிஷன் தெரியுதா? அவருடைய பொசிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உச்ச குரு, லக்னத்தை உச்ச சுக்கிரன் பார்க்கிறார். சுபத்துவமான குரு பார்க்கிறார்கள். 2 மாபெரும் சுவர்கள் அங்கே பார்க்க ஒரு சுபத்துவமான பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்திர மாசத்துல, அதாவது அடுத்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தை தாண்டி சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்துவிட்டால் அன்று சித்ரா பௌர்ணமியாக மாறிவிடும். 95% ஒளித்திறனுடன் கூடிய சந்திரன் இங்கே இருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, புத்திர சோகம் எவருக்கும் நிகழலாம். ஒரு குடிசையில் இருப்பவனுக்கும் நிகழலாம், ஒரு கோபுரத்தில் இருக்கிறவனுக்கும் நடக்கலாம், தசரத மகாராஜாவுக்கும் நடக்கலாம், ஒரு தரித்திரனுக்கும் நடக்கலாம். ஆக புத்திர சோகத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் இது இல்லை. நீங்கள் தாங்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறீர்களா அப்படிங்கிறதான். சரி, 25/3/2020 அன்று இவருடைய மகன் இறந்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய மகனுக்கு திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி. ஏன் சொல்றேன்னா, கோச்சார நிலைகள்ல அந்த கடுமையான அமைப்புகள் ரொம்ப அவசியம். இவருடைய இந்த மகனுடைய மகனாகிய ஒரே பேரன் உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இறந்து போனவருடைய மகனுக்கும் இவருடைய பேரனுமாகிய அந்த குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சென்று கொண்டிருந்தது. பெரும்பாலான மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இரத்த உறவுகள்ல, மிக நெருங்கிய இரத்த உறவுகளோட அஷ்டமச்சனி, 7 சனி இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் நடக்கும் அப்படிங்கறத அடிக்கடி நான் சொல்றேன். அஷ்டமச்சனி, 7 சனி, அதிலும் ஜன்ம நட்சத்திரத்தில் சனி போவது என்பது எந்த பருவமாக இருந்தாலும் கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிஞ்சு குழந்தை, ஒரு 5 அல்லது 6 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்கின்ற மன அழுத்தம் வர வேண்டும்னா எந்த வயசுலையும் வரும், வயதுக்கேற்ற வகையில வரும். ஒரு பிஞ்சு குழந்தைக்கு எத்தகைய ஒரு மனநிலைமையில வரும், அதுக்குன்னா ஒரு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வருமா, இது வருமா? இந்த குழந்தை உத்திராட நட்சத்திரமாகி அந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஜன்ம நட்சத்திரத்துல சனி போய்கிட்டு இருக்கும்போது தகப்பன் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த தாய்க்கு அப்போது சனி தசையில் சுக்கிர புக்தியில் கேது அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு வேத ஜோதிடத்தின் அற்புதம் உங்களுக்கு நன்றாக விளங்கும். சரி, இப்பொழுது ஒரு நிமிஷம் அந்த ஜனன ஜாதகத்தை விளக்குவதற்கு முன்பு இங்கே இப்போது கோச்சார அமைப்பை போட சொல்லுகிறேன். இப்போது 25/3/2020 25/3/2020 ஆண்டு கோச்சாரத்தில் வானில் இருந்த கிரக நிலைகளை இப்போது காட்டுகிறேன். பிறந்த ஜாதகத்துல இந்த அம்மையாருக்கு, இந்த தாய்க்கு சனி தசையில சுக்கிர புக்தியில கேது அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு நிலைக்கும் கோச்சாரம் மிகவும் அவசியம். ஒருவர் தன்னுடைய மரணமாக இருக்கலாம், அந்தந்த எந்தாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த காரக கிரகங்கள், ஆதிபத்திய கிரகங்கள் கோச்சாரத்துல வலிமையிலிருந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக முக்கியமான ஒரு விதி. கோச்சாரம் மிக மிக அவசியம். கோச்சாரம் இல்லையே நிச்சயமாக ஜோதிடமே இல்லை. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்றத என்னுடைய ஃபாலோவர்கள் எடுத்துக்கவே வேண்டாம். மிக உயர்நிலையில நான் அந்த ஜென்ம நட்சத்திரம், இந்த அமைப்புகளை எல்லாம் சொல்லுவேன். 7 சனி, அஷ்டமச்சனி அமைப்புகளை நான் ஆதாரப்பூர்வமாக
நூற்றுக்கணக்கான பேருடைய ஜாதக அமைப்புள்ள நான் உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது திரையில் 25/3/2020 அன்று இந்த மூதாட்டியின் மகன் தற்கொலை செய்து கொண்ட கோச்சார நாளின் நிலைமை வருகிறது. கோச்சாரத்தில் பாத்தீங்கன்னா அன்றைக்கு மகரத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மகரத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்க, அதாவது கோச்சார நிலைமையை அப்படி தனுசுல இருந்து பார்ப்போம். அன்றைக்கு தனுசு அமைப்பு, அதாவது தனுசில் குரு கேது, மகரத்தில் செவ்வாய் சனி, கும்பத்தில் புதன், சூரியனும் சந்திரனும் மீனத்தில் இருக்க, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு. இது அன்றைய கோச்சார நிலை. ஆக இந்த புத்திர சோகம் நடந்த நிலையில் இவருக்கு கோச்சார அமைப்பில் புத்திர ஸ்தானாதிபதியான சனி செவ்வாயுடன் கிட்டத்தட்ட மிக நெருங்கி, அதாவது 4 டிகிரிக்குள் நெருங்கி பாவத்துவமாகி இருக்கிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவருடைய மகன் தற்கொலை செய்து கொண்டது. மறுபடியும் இப்ப இந்த கோச்சார அமைப்பு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? கோச்சாரத்துல சனி உச்ச செவ்வாயுடன் சேர்ந்து மகரத்தில் ஆட்சியாக இருக்கிறார். மீண்டும் அந்த மூதாட்டியின் தாயின் ஜனன ஜாதகத்திற்கு வந்து விடலாம். இப்போது தாயின் ஜனன ஜாதகம் இங்கே வந்து விட்டது. இப்ப இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பாருங்க. சந்திரன், அதாவது ராசிக்கும் லக்னத்திற்கும் 5ஆம் அதிபதியாகிய சனி கேதுவோடு இணைந்து, இந்த இடத்துல நான் சொல்லுகின்ற சூட்சும வலுவை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இங்கே சனி சூட்சும வலு இல்லை. நல்லா பாருங்க. 5ஆம் இடத்தில் சனி கேது இணைந்து 11ஆம் பாவகத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கேதுவின் சூட்சும வலு எடுபடாது. இங்கே பாவத்துவ அமைப்புகள் தான் முன்னிற்கும் என்பதை நான் அடிக்கடி வேறு சில வீடியோக்கள்லையும் வேறு சில நிலைகள்லையும் இவைகளை பற்றி நான் உறுதியாக சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். எப்போது கேதுவும் பாவத்துவ அமைப்பில் செவ்வாயின் தொடர்புகளை பெற்று விட்டாரோ, இங்கே சனி செவ்வாய் கேது இணைந்திருந்தால் கூட சனியும் கேதுவும் கேதுவால் சுபத்துவம் அடைந்து விட்டார்கள் என்கின்ற அமைப்பு செல்லுபடியாகாது. இந்த சூட்சும வலு அமைப்பு இங்கே பாவத்துவமாக மாறிவிடுகிறது என்பதை நான் அடிக்கடி இந்த வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நிலையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 5ஆம் பாவகத்தில் சனியும் கேதுவும் இணைந்து, அதாவது ராகு கேதுக்களோடு 5ஆம் பாவகாதிபதி சேர்ந்து பாவத்துவமாகி இருக்கிறார். கடுமையான பாவத்துவம். அங்கே செவ்வாய்க்கு, அதாவது சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்புல செவ்வாயை குரு பார்க்கிறாரே என்பது கூட இங்கே எடுக்க வேண்டாம். இங்கே மிக முக்கியமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை என்னன்னா, நீச்சனாகி ராகுவோடு இணைந்து நீச்சனாகி, நீச்சம் என்பது ஒரு வகையில் கடுமையான பாவத்துவன்றதை சொல்லியிருக்கிறேன். நீச்சனும் ஆகி ராகுவோடும் இணைந்திருக்கின்ற ராகு குருவின் பார்வையில் பின்பு வருவது இங்கே எந்த நிலைமையிலும் அவர் சனியை பாவத்துவப்படுத்துவதை இதுவே குறைக்காது. நல்லா பாத்தீங்கன்னா, செவ்வாய் 23 டிகிரியில் இருக்க சனி 29 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாயும் சனியும், அதாவது செவ்வாயின் பாவத்துவ பார்வை 6 டிகிரிக்குள் இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே குருவின் அமைப்பு செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறதா என்று பார்த்தேமையானால், குரு கூட ஒரு 10 டிகிரிக்கு அப்பால் தான் இங்கே செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவுக்கு கிட்டத்தட்ட குருவின் பார்வை இல்லை என்ற நிலை. ஆகவே செவ்வாய் தன்னுடைய இந்த ஜாதகத்தில், நான் அடிக்கடி சொல்றேன், கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் எங்கேயெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறாரோ அந்த பாவகங்கள், அந்த ஆதிபத்தியங்கள், அந்த கிரகம் கெடும் என்பதை அடிக்கடி சொல்லுவேன். ஆக செவ்வாய் இங்கே அட்டம ஆதிபத்தியம் பெற்று, நல்லா பாருங்க ஜாதகத்துல நல்லா தெரியுது, அட்டம ஆதிபத்தியம் பெற்று சனி 5ஆம் அதிபதியான சனியை ராகு கேதுக்களுடன் இணைந்து கூடுதல் பாவத்துவத்தை பெற்றிருக்கின்ற சனியை பார்க்கிறார். இங்கே சனி சூட்சுமவலு இல்லவே இல்லை. ஆகவே சனி தசையில சுக்கிர புக்தியில கேதுவின் அந்தரத்துல 25/3/2020 அன்று இவருடைய மகன் மரணமாகி இவருக்கு கடுமையான ஒரு அமைப்பு, கடுமையான மனநிலை. அதற்கேற்றாற் போல கோச்சாரத்துல அன்றைக்கு 5ஆம் அதிபதியான சனி இதே செவ்வாயோடு 6 டிகிரிக்குள் 4 டிகிரிக்குள் இணைந்து கடுமையான பாவத்துவ அமைப்புல கோச்சாரத்திலையும் இருக்கிறார். இந்த கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வரும்போதுதான் மரணம் போன்ற மிக அதிகமான சம்பவங்கள் நடக்கும். சரி, இங்கே ஒரு சந்தேகம். 5ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார், சரி, பாவத்துவமாக இருக்கிறார். 5ஆம் அதிபதியின் தசையில் மரணம், புத்திர சோகம் நடந்திருக்கிறது, சரி. சுக்கிர புக்தியில் எவ்வாறு நடந்தது, ஏன் நடந்தது? இது ஒரு கேள்வி உங்க மனசுல வந்தே தீரணும். இங்கேதான் அந்த 2-7 மாரக ஸ்தானங்கள் செயல்படுகின்றன.
மாரகாதிபதிகள் எப்போதுமே மாரகாதிபதிகள் தான். யாருக்கு என்பதைத்தான் நீங்கள் அனுபவத்தின் அமைப்புல நீங்க அறியணும். இங்கே 2 சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 2 சுக்கிரன் இன்னொரு மாரகஸ்தானமான 7ஆம் இடத்தில் அமர்ந்து தசாநாதனுக்கு கீழ்பட்டு சுக்கிர தசையா இருந்தா உங்களுக்கு மாரகம், சம்பந்தப்பட்டவருக்கு மாரகம். சில நிலைகள்ல 2ஆம் அதிபதி கொல்லான், அதாவது மிதுனத்திற்கு 2ஆம் அதிபதி கொல்லான் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதிலும் ஒரு மிக நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கின்றன. மிதுனத்திற்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் கொல்ல மாட்டான், ஏன்னா 2ஆம் இடம் மாரகம் அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, முழு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் என்ன அப்படின்னு சொன்னா, மிதுனத்தின் புதனுக்கு சந்திரன் தாயை போன்ற தாய்க்கான உறவை கொண்டவர், மகனை தாய் கொல்ல மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் ஜோதிடத்தில் எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. சந்திர தசையில மரணம் அடைந்த சந்திரனால் கொல்லப்பட்ட மிதுன லக்னக்காரரை எனக்கு தெரியும், அதற்கான ஜாதக அமைப்புகளும் இருக்கின்றன. ஆகவே மாரக அட்டம அதிபதிகள் இங்கே பார்த்தீர்களேயானால், அட்டமாதிபதி 8 புத்திரஸ்தானத்தையும் புத்திரஸ்தானாதிபதியையும் பார்த்து புத்திரனுக்கு அட்டம அமைப்புகளை கொடுக்கிறார். அதை போலவே சுக்கிர தசை நடந்தால் மாரகம் சம்பந்தப்பட்டவருக்கு நடக்கும். மாரகாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாரகாதிபதியாகி அவர் இன்னொரு மாரகஸ்தானமான 7ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில தன்னுடைய தசாநாதனின் கட்டளைக்கு இணங்க, தசாநாதன் தான் சீஃப், தசாநாதனின் பாவத்துவத்திற்கு கீழ் அடிபணிந்து தசாநாதனின் கட்டளைக்கு இணங்க அவர் இங்கே அந்த தசாநாதனின் ஆதிபத்தியமான புத்திரனை இங்கே மாரகம் செய்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சப்ஜெக்ட். ஜோதிடம் எங்கேயுமே பிளெக்சிபிள் கிடையாது. ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் பொழுது எந்த இடத்தில் எப்படி நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வரும். சரி ஐயா, இது ஏன் முன்கூட்டியே சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கலாம். ஆனா காம்பினேஷன்ஸ் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுகின்ற காம்பினேஷன்ஸ். ஒரு நிலையில் இவர் தற்கொலை செய்து கொண்டார் மன அழுத்தத்தின் காரணமாக. ஒரு நோயாளியாக இருக்கிறார், ஒரு நோயாளி தன்மையில இருக்கிறார், ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்கிறார். அந்த பெட்ல இருக்கும்போது இதெல்லாம் ஒரு அனுபவமுள்ள ஜோதிடரால் சொல்ல முடியும், சொல்லி இருக்கிறேன். ஒரு இதே தாய், என்னுடைய மகன் பெட்ல இருக்கிறாரு, பிழைப்பாரா மாட்டாரான்னு கொண்டு வந்தா உடனே மகனுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க, பேரனுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க, மருமகளுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்கன்றுவேன். அதுல எல்லா மரணங்களும் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் உறவிற்கேற்ற வகையில் பதியப்பட்டிருக்கும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. அனைத்து அமைப்புகளிலும் உறவுக்கேற்ற வகையில ஒரு மரணம் நிச்சயமாக பதியப்பட்டிருக்கும். இதை நான் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் இதனால உறுதிப்படுத்தி காட்ட முடியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் நம்ம அப்படி இதை முன்கூட்டியே கணிச்சிருக்க முடியுமா அப்படின்னா, எப்போது கணிச்சிருக்க முடியும்? எல்லாவற்றையும் ஜோதிடனால அப்படி பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு சொல்லிட முடியும் அப்படின்னு நம்பினா, அப்படி சொன்னா அது கடுமையான பொய்யாகத்தான் இருக்கும். சில நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் தற்கொலை செய்து கொள்வார் என்பது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. ஆக இந்த மரணத்தை நீங்கள் எத்தகைய ஜோதிடரால முன்கூட்டியே கணிக்க முடியாது. அதே நேரத்தில் இவர் படுக்கையில் இருந்திருந்து ஒரு நோய் தொல்லையால் இருந்து அவர் பிழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லும்போது, சம்பந்தப்பட்ட மகனின் ஜாதகத்தில் அவருடைய மரணம் நிச்சயமாக இருக்கும். இந்த உத்திராடம் நட்சத்திரம் பேரனுடைய ஜாதகத்தை சொன்னேன் இல்லையா, அந்த உத்திராடம் நட்சத்திர பேரன் மகன் தன்னுடைய தந்தையை இழக்கிறானா அப்படிங்கிற அமைப்பு அவனுடைய ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். மனைவி மருமகளின் ஜாதகத்திலையும் தன்னுடைய கணவனை இழக்கக்கூடிய அமைப்பு பதியப்பட்டிருக்கும். இந்த காம்பினேஷன்ஸை வச்சு நீங்க அந்த மரணத்தை முன்கூட்டியே உறுதிப்படுத்த முடியும். இதுதான் உண்மை. ஏற்கனவே இதுதான் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஜோதிடத்துல மரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய வழி. இது சில வீடியோக்கள் போட்டிருக்கிறோம், ஆயுள் சம்பந்தப்பட்ட சில வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். சமீபத்தில் சென்ற வருடம் இதே நாள்ல இதே மாதிரியான ஒரு மாதத்துல நினைக்கிறேன், ஆமா, ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மரணம் ஒரு உயர் அதிகாரியால கேட்கப்பட்டு அந்த மரண தேதி உள்பட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இல்லையா, அந்த வீடியோவும் இது சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். மகனுடைய அமைப்பு மனைவியின் அமைப்பை பார்த்து இத்தனாம் தேதிக்குள்ள இவர் இறந்து போவார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஆகவே புத்திர சோகம் என்பது எப்படி நிகழும்? புத்திர சோகம்ன்றது ஒரு மரணம் நிலைதான் இல்லையா? அப்ப அந்த புத்திர சோகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நிகழும் என்பதை இந்த ஒரு தெளிவான இந்த ஜாதகம், தற்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகம், சனி தசை, சுக்கிர புக்தி, கேது அந்தரத்துல, சனியும் கேதுவும் செவ்வாய் ராகுவின் தொடர்பினால் கடுமையான பாபத்துவத்திற்கு உள்ளாகி
அடுத்து நடக்க போகின்ற சுக்கிர அமைப்புகள், அடுத்து நடக்க போகின்ற இந்த அமைப்புகள் எல்லாத்திலையுமே வந்து சூரிய சந்திர அமைப்புகள் தான் இந்த தாய் கடுமையான மணல். ஏன்னா சனி திசையில சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் கொடுமைன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு மகன் இறந்து போனால் அந்த தாய்க்கு அந்த வேதனை தீர்வதற்கு ஒரு வருடக்கணக்கில் ஆகும். வருடக்கணக்கில் இப்போ கன்சல்டேஷன்லேயே வெடித்தவர் இந்த தாய். அதாவது எடுத்த உடனே குருஜி ஐயா என் மகன் ஏன் இறந்து போனான்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெடித்து கிளம்பிய அழுகை. அதை வந்து நிறுத்துறதுக்கே எப்படிப்பட்ட இதுன்றது தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாயின் உள்ளம் சகல வசதிகளும் இருந்தும் ஒரு நிறைவான ஜாதகம் என்பதையும் சொல்லிட்டேன். எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. 5, 11ஆம் இடங்கள்ல 5ஆம் இடம் தான் அதிக பாவத்துவமாகி இருக்கிறது. மற்றபடி வந்து லக்னம், லக்னாதிபதி மற்ற 10ஆம் இடத்து அமைப்புகள் அத்தனையும் சுபத்துவமாக எல்லா வசதிகளும் இருக்கின்ற நிலையில் அதை அனுபவிக்க வேண்டிய மகன் இல்லையே என்கின்ற நினைப்பில் இந்த தாய் இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு தூங்கி இருக்க போவதில்லை. ஏற்கனவே தூக்கம் இல்லாம தான் இருக்கும். அப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி சனி தசை சூரிய பக்தி சந்திர பக்தி அடுத்து வந்துருச்சா. சூரியன் உச்சமாக இருக்கிறார், 8இல் மறைந்து உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடம் 6ஆம் இடம்னாலே மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. சனி தசை சுக்கிரபக்தியில கடைசி அந்தரத்துல மகனை பறிகொடுத்து விட்டார். சூரியன் சந்திரன் அனைத்து அமைப்புகளிலும் தூக்கமின்றி தவிக்க போகிறார். புத்திர சோகத்தினால் மகன் இறந்து விட்டானே என்கின்ற நிலையில நிச்சயமாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சனி தசை சூரிய பக்தி சந்திர பக்தி அந்த அமைப்புகள். ஏற்கனவே சனி தசை சூரிய பக்தின்றவனா ஏற்கனவே இன்றைய முதல்வருடைய அமைப்பு தான் நினைவுக்கு வருகிறது. எங்கே சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத கணிக்கிறதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. இங்கே பார்த்தீர்களானால் அந்த முதல்வருக்கு சனி திசை சூரிய பக்தி லக்னாதிபதி அமைப்புல அந்தஸ்தை கொடுத்தது. இந்த தாய்க்கு புத்திர சோகத்தை 12ஆம் அதிபதியாகி சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்ச நிலையில் இருக்கிறார், உயர்வான நிலையில் இருக்கிறார். செவ்வாய் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாயின் தொடர்பு கொண்ட எந்த கிரகமும் கன்னியா லக்னத்திற்கு மன அழுத்தத்தை தரும். அதான் அமைப்பு. ஆக சூரிய பக்தி முடியும் வரையிலும் தூங்கவே கூடாது இந்த தாய் புத்திர சோகத்தினால. வேற ஒரு 10 லட்ச ரூபா இருந்தாலும், வீட்டையே கொள்ளையடித்து விட்டு போயிருந்தாலும், வேறு எந்த விதமான ஒரு பண இழப்புகள் பொருளாதார இழப்புகள் இருந்திருந்தாலும் இந்த தாய்க்கு ஒரு சோகம் 10 நாட்களில் மாறி இருக்கும். ஆனால் மன அழுத்தம் என்பது இது போன்ற ஒரு கூடுதல் நிலைகள்ல வர வேண்டும் என்பதற்காகவே அதற்கு முந்தைய கடைசி அமைப்புகள்ல சனிதச சுக்கிரபக்தி கேது அந்தரத்துல தான் அவர் வந்து அதை நடத்துறார். அப்படிங்கிறதையும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்திரசோக அமைப்புகளை சற்று நீங்கள் இப்ப நான் வந்து மேம்போக்கா சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களில் சார அமைப்புகளை நான் சொல்வதில்லையே அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. பாவக முனை அமைப்புகளையும் வந்து சொல்லித்தரத்தான் போறேன். ஆனா அதுல வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பாவக முனை அமைப்புகள்ல இப்பவே சுபத்துவம் பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 40% தான் சொல்லுவேன். கமெண்ட்டுகளை படிச்சாலே எனக்கு தெரியுது. பாவக முனை அமைப்புகளுக்குள்ள நான் போகும்போது அதோட ஒரு ஸ்ரீனிவாசன் பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன், யாரோ ஒருவர் வந்து அடிக்கடி ஒரு இதான இதில் கொடுப்பார். அதாவது ஒரு நல்ல மெச்சூரிட்டியான கமெண்ட் கொடுக்குறவங்களே தடுமாறக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையில் ஒரு கர்வத்துடன் சொல்லவில்லை. ஒரு 40 வருடத்திற்கு மேலான ஒரு அனுபவம் கொண்ட ஜோதிடத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு நபர் நான். ஜோசியம் தான், வேற என்ன எனக்கு தெரியும்? நிச்சயமாக வேற எந்த விஷயத்திலும் எனக்கு நாட்டம் இல்லை. ஆகவே சற்று பரம்பொருளின் தயவினால் கூடுதலான ஒரு ஆர்வமும் அறிவும் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான் உண்மை. சில பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, அதை வந்து இப்போ சீக்கிரமா இது பண்ணுங்க, இது சொல்லுங்க. ப்ரீமியம் வீடியோஸ் வந்து பேசிக் தெரிஞ்சவங்களுக்காகத்தான் இருக்கு. எங்களை போல ஹயர் நிலைமைகள்ல இருக்கிறவங்கள இல்லை, அந்த மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. ஒருவர், அதாவது சமீபத்தில் நான் போட்ட இந்த அரசியல் வீடியோக்கள்ல, எடப்பாடி பழனிசாமி வீடியோலையும் ஸ்டாலின் வீடியோக்கள்லையும் எனக்கு அறிவுரை சொல்லி என்னை விமர்சித்து வந்த கமெண்ட்டுகள் தான் நிறைய அதிகம். இப்பதான் போய் பார்த்தேன், பாருங்க எவ்வளவு பேர் என்ன திட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் அவர்கள் திட்டிய அனைத்து திட்டுகளும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே காணாது போயிடுச்சு. இன்னும் அந்த கமெண்ட்டுகள் அப்படியே இருக்கு. அதுல வந்து மிகப்பெரிய ஜோதிட அனுபவமும் அறிவும் இருப்பதாக சொல்லி கொண்டிருப்பவர்கள் கூட சில மாதிரியான கமெண்ட்டுகளை கொடுத்திருக்கிறீங்க. பேசிக் என்னன்னா, அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததனால். ஆகவே இங்கே நான் சொல்வது என்னன்னா, சாரம் என்பது எந்த இடத்தில் வர வேண்டும், அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எந்த இடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்கும் சில விஷயங்கள் ஞான அமைப்புகள் தேவை. இந்த புத்திர தோஷ அமைப்பை வந்து இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு கமெண்ட் கொடுத்தது, அதுக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கும் கமெண்ட் கொடுத்தவர் யாரு, மதன் பாரதி கமெண்ட் கொடுத்த உங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளை இன்னொரு வீடியோல இதை பற்றிய ஒரு அமைப்பை பார்ப்போம். இதே போலவே ஒரு
தெளிவான ஒரு வீடியோ விளக்கமும் தருகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.